ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா 50% வரியை விதித்திருக்கிறது இந்திய பொருட்களுக்கு. இது கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. ஆசிய நாடுகள்லே பார்த்தா இந்தியாவுக்கு தான் அதிக வரி விதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்தியா இதுல பெருமளவு பாதிக்கப்படுமா? இந்திய ஏற்றுமதியாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? எந்த துறைகள் பாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா இந்த வரி விதிப்பினுடைய காரண காரியங்கள் நாம் பார்க்கலாம். இவர்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரண காரியங்கள் ரஷ்யாவிடம் இருந்து நாம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதுதான் அதுக்கு ஒரு பிரதிபலனாக ஒரு பெனால்ட்டியாக நாங்க இதை சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமா ட்ரம்ப் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறது, இந்தியாவுக்கும் அமெரிக்கா கூடமான வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட், அதாவது நாம் அவர்களிடமிருந்து வாங்கக்கூடியதை விட அமெரிக்கா நம்மிடமிருந்து அதிகமாக வாங்குகிறார்கள், இதனை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உண்டான ஒரு முயற்சி. அண்ட் இந்தியாவில் அதிக அளவுக்கு நம்மளுடைய அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. இதெல்லாம் சரி செய்தான் அந்த ட்ரேட் டாக்ஸ்ல இருக்கு. அவர் இப்போது நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய 50% வரி என்பது அவர் சொல்லக்கூடிய காரணம் நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஒப்புக்கு சப்பானி காரணமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த 50% வரி விதிப்பினால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா என்றால் பாதிக்கப்படும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 பில்லியன் அளவுக்கு உண்டான ஏற்றுமதியை நாம் செய்கிறோம். அதாவது மென்பொருள் இல்லாமல், சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 பில்லியன் அளவுக்கு உண்டான பொருட்களை நாம் இம்பாக்ட் இருக்கக்கூடிய, அதாவது பாதிக்க ஏற்படக்கூடிய வர்த்தகமாக இருக்குது. 80 பில்லியன் அளவுக்கு நாம் செய்கிறோம். அதுல ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ட் சொல்லக்கூடிய மூலதன பொருட்கள், அதாவது மருந்துக்கு உண்டான மூலதன பொருட்களும், ஜெனரிக் மெடிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் மெடிசன்ஸ், இதெல்லாமே நம்ம பாராசிட்டமால் போன்ற மருந்துகள்லாம், இதெல்லாம் ஒரு 50% தான். மீதி இருக்கக்கூடிய முக்கியமா நம்மளுடைய டெக்ஸ்டைல் கார்மெண்ட் தொழில்கள், தோல் பதனிட, லெதர் குட்ஸ், ஜுவல்லரி, இந்த இண்டஸ்ட்ரி தான் மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதிப்பு அடையக்கூடிய ஒரு வர்த்தகம் என்று பார்க்கிறேன். இதனால் நமக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.25, ஒரு 0.25% ஜிடிபியில் ஒரு மாற்றம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு 7% ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னா அதுல ஒரு 0.25% ஒரு வளர்ச்சி நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை, ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த எக்ஸ்போர்ட் நான் அமெரிக்கா செய்யக்கூடிய நம்மளுடைய உற்பத்தியை வேறு நாடுகளுக்கு நம்மளால விற்க முடியவில்லை என்றால் அப்போ அந்த உற்பத்தி தடைப்பட்டு போகும். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தானே தவிர, சப்போஸ் அது வேறு ஒரு நாடுக்கு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடிந்தாலோ, இல்ல நம் நாட்டிலேயே விற்பதற்கு உண்டான ஒரு சப்சிடி கொடுத்தாலோ இந்த பாதிப்பு குறைந்து விடும். இதுதான் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்று சொல்வது. இது ஒரு குறுகிய கால பாதிப்பாக பார்க்கிறேன், ஷார்ட் டேர்ம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மீடியம் டேர்மாவோ இல்ல லாங் டேர்ம் இஷ்யூவா இருக்கும்னா இருக்காது. ஏன்னா லாங் டேர்ம் இஷ்யூக்குள்ள இது ஒரு ஆண்டுக்குள் இதை நம்ம மாற்றி உபயோகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இமீடியட்டா ஆகும், ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகும். ஏன்னா 25 ஆகஸ்ட்ல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இன்னொரு 25% தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல இருந்தும், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 25% அந்த டாரிஃப் அமலுக்கு வருகிறது என்று நாம் பார்த்தோம். அந்த இரண்டாவது கட்ட வரி உயர்வு என்பது அதனால ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம உற்பத்தி செய்து அனுப்ப வேண்டிய, இதுக்கு மேல ஷிப்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். அப்படி என்றுதான் பார்க்கிறேன். இதனால ஒரு பாதிப்பு, ஒரு குறுகிய கால பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். அந்த பாதிப்பை நாம் சரி செய்யக்கூடிய அந்த ஷாக், இந்த எக்கனாமிக் ஷாக்கை நம்ம அப்சார்ப் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரியோ இல்ல ராகுல் காந்தி அவர்கள் குதூகலித்த மாதிரியோ நம்ம டெட் எக்கானமி கிடையாது.
இது வெரி வைப்ரண்ட் எக்கானமி. கிட்டத்தட்ட ஒரு 6.5 முதல் 7% வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை வந்து அதுல வந்து இந்த ஒரு ஷாக் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா அமெரிக்கா ஒண்டிதான் இது பண்ணியிருக்கே தவிர மற்ற நாடுகள்லாம் நம்மள்ட்ட இருந்து வந்து வாங்கக்கூடாது என்று எந்த ஒரு சாங்ஷனோ எதுவுமே இல்லை. அமெரிக்கா அந்த பிரஷரை போட்டாலும் நடக்க போறதில்லை. இதற்குண்டான கவுண்டர் மெஷர்ஸ் நம்மளால் செய்ய முடியும். அமெரிக்காவை அடிபணிய வைக்கக்கூடிய இடத்தில் தான் இன்று இந்தியா இருக்கு என்று நான் பார்க்கிறேன். அதாவது கவுண்டர் மெஷர்ஸ் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன செய்யலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்ய முடியும் நம்மளால நினைக்கிறீங்க? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம இமீடியட்டா நம்ம செய்த ஒரு விஷயம் என்ன அப்படி என்று பார்த்தால், அந்த P9 அதாவது போயிங்னுடைய ஒரு நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு கடற்படைக்கு வாங்க வேண்டிய ஒரு 6 விமானத்தினுடைய நாம் இப்போதைக்கு சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கோம். இது வந்து ஒரு சிக்னல். எனக்கு வேண்டாம்னா இதை செய்ய முடியும். மற்றும் ராணுவ தளவாடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 36-40 பில்லியன் அளவுக்கு உண்டான ராணுவ தளவாடங்களை நாம் வாங்காமல் நான் போஸ்ட்போன் செய்யறேன்னு சொன்னாலே அது ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். அதோட இன்றைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் ஆஃப் நம்மளுடைய இந்திய கடற்படை கொடுத்த IAF கொடுத்த ஒரு பிரஸ் பிரீஃபிங்கோட டைமிங்கே நான் வந்து ஒரு முக்கியமா பார்க்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து இந்த 3 மாத காலங்கள் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்து பாகிஸ்தான் நம்ம எத்தனை அழிவு ஏற்படுத்தினோம், எந்தெந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற ஒரு கணக்கை சொல்லலை. இன்றைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுக்கு வந்து 2 விதமா நான் பார்க்கிறேன். ஒன்று, முனீர் அவர்கள், ஃபீல்டு மார்ஷல் முனீர் அவர்கள் அமெரிக்கா செல்கிறார். அவர் செல்லும் பொழுது இந்த ஒரு மெசேஜை சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஃபெயில்டு பர்சன் அவர் போராடுறதுக்காக நாங்க எப்படி பாகிஸ்தானை வீழ்த்தினோம் என்று. அதை விட முக்கியமா என்னன்னா, S-400 ரக ஏவுகணையை வைத்து நாங்கள் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் அப்படி என்று சொல்றதே வந்து என்னன்னா, ரஷ்யாவுடன் இதெல்லாம் வந்து சிம்பாலிக் மெசேஜஸ். ஓகே, ரஷ்யாவுடனான எங்களுடைய உறவு, அதன் வைத்து நான் வந்து அமெரிக்கானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மெசேஜிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பாகிஸ்தானோட நீங்க என்ன கை கூத்தாலும் எங்களுக்கு ரஷ்யாவுடனான உறவு மிக முக்கியமா இருக்கு, நான் உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய மெசேஜா தான் நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படியே இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவலா நடந்ததாக நான் கண்டிப்பாக ஒரு ஆய்வாளனாக யோசிக்கல. ஒரு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் மேலேயும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதையினால அவர்கள் வந்து இன்றைக்கு செய்ததை நாம் மதிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு டைமிங் என்று பார்க்கும்போது இது கண்டிப்பாக இதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் இந்த டைமிங் இருந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, ஜி ஜின்பிங்கை சைனா சென்று பிரதமர் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் புட்டின் அவர்களை இவர் அஜித் தோவல் சென்று சந்தித்தார். புட்டின் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு வர வாய்ப்பில்லை. ஏன்னா ஆகஸ்ட் 15 அவர் வந்து அமெரிக்காவில் இவரை மீட் பண்றார். அப்ப ட்ரம்பை மீட் பண்ணுகிறார் புட்டின் அவர்கள். அதனால நம்மளுடைய சுதந்திர தினத்துக்கு உண்டான ஒரு சீஃப் கெஸ்டாவோ கெஸ்ட் ஆஃப் ஹானராவோ வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு வருகிறார்கள். ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இருவரும் சேர்ந்து சைனாவுக்கு செல்கிறார்கள் அப்படின்ட்டு. அண்ட் பிரேசில் பிரதமரோடு ஏற்கனவே பேசியாகிவிட்டது. பிரேசிலும் இதே அளவுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. 50% உண்டான ஒரு வரியை ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறார். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சுவிட்சர்லாந்து வந்து F-35 விமானங்களை நாங்கள் வாங்குவதை நிறுத்துகிறோம் என்று அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர்கள் மேல் 40% வரியை வந்து ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை நிறுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்குள் ஒன்று தொடர்ந்து இருக்கிறது. இதுக்கு ஒரு ஃப்ரோர் ஃப்ரண்டா இருக்கக்கூடிய நாடுகள் என்று பார்த்தால் இந்தியா, சைனா, ரஷ்யா, பிரேசில், இவர்கள் 4 பேரும் இருக்கிறாங்க. பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லா வரலையே தவிர மற்றபடி இந்த 4 தேசங்களும் நிற்கிறது. இதுல வந்து ஃபோர் ஃப்ரண்டா மோடி அவர்கள் தலைமையில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க. இதுல இன்னொரு நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா மேடம், G7 என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் முன்னேறிய 7 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பினுடைய உலக பொருளாதார மதிப்பு, அதாவது அவனுடைய எக்கனாமிக் வேல்யூ ஆட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27%. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய இந்த 5 நாடுகளினுடைய சந்தை அது மதிப்பு கூட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தில் 44%, ஆல்மோஸ்ட் டபுள், கிட்டத்தட்ட டபுள்.
டபுளோட கொஞ்சம் கம்மி, ஒரு 10% கம்மின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 20% கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் இந்த 5 நாடுகள் சேர்ந்து. அப்போ யார் பவர்ஃபுல் என்ற ஒரு ஈக்குவேஷன் இப்ப வருது, ஒரு ஆல்டர்னேட் பவர் யாரு அப்படி என்ற ஈக்குவேஷன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கதான் வந்து இந்த ஒரு கூட்டமைப்பு, அதான் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்புகளாக இருக்கக்கூடிய, அதுல ரஷ்யாவும் சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா வலுவான ஒரு கூட்டமைப்பாக, அதாவது பொருளாதாரத்தில் வலுவான ஒரு கூட்டமைப்பாக இந்த பிரிக்ஸ் நாடுகள் வரும்போது இப்போ வர்த்தகத்தில், உலக வர்த்தகத்தில் சில மாறுதல்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக தான் நான் பார்க்கிறேன். அதனால நமக்கு ஒரு பொருளாதார இழப்பீடு ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படும். அதை சரி செய்வதற்கு உண்டான வழிகளாக நம்மளுடைய மற்ற இந்த பிரிக்ஸ் அமைப்பு, இந்த மெசேஜிங் நாம் நிறுத்தி வைப்பது, அடிபணிய மாட்டோம் என்று சொல்வது, பிரதமர் அவர்களுடைய பேச்சு வந்து இந்த MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் இதுல பேசினது பாத்தீங்கன்னா, இதனால் எனக்கு இண்டிவிஜுவலாக சில இழப்புகள் வரலாம், அது என்னன்னு சொல்லல. ஷேக் ஹசீனா மாதிரி என்னை வந்து வெளியேற்றுவதற்குண்டான முயற்சி நடக்கலாம், அவருடைய உயிருக்கே கூட பாதிப்பா இருக்கலாம், அவர் என்னன்னு சொல்லல. எனக்கு இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்திய விவசாயத்தை நான் பாதிப்படைய விடமாட்டேன் என்று அவர் வந்து சொல்லியிருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜா தான் பாக்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டாண்ட் ஆஃப் அந்த நெகோசியேஷன் டேபிள்ல வரும்போது, அதனால்தான் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைக்கு அனௌன்ஸ் பண்ணபடி இந்த டாரிஃப் இஷ்யூலாம் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, அதாவது அதுக்கு உண்டான காரண காரியங்கள் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆக்கிட்டு தான் இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்காவுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் போல்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது ஒரு பெரிய பிழையை நீங்க பண்ணிட்டீங்க, இவ்வளவு நாளா நம்ம வந்து இந்தியாவோட இருந்த ஒரு தசாப்தங்களா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, நீங்களாவே வந்து ரஷ்யாவையும் சைனாவையும் இந்தியாவோட சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. உண்மையிலே அதை நோக்கிதான் இப்ப வந்து அந்த பயணம் போய்கிட்டு இருக்கா, டைரக்ஷன் அங்கதான் போய் நிக்குதா? கண்டிப்பா மேடம். பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் செய்த இந்த முயற்சியால் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு ஒருமைப்பாட்டோடு இருக்காங்க. நம்ம நிறைய டிஃபரன்சஸ் இருந்தாலும் ஒரு நாடு என்று வரும்போது நாம் சேர்ந்து நிற்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வரும்போது இந்தியர்கள் அனைவரும் இந்திய அரசாங்கத்தோடும் நாட்டோடனும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற ஒரு மெசேஜ் வருது. இன்க்ளூடிங் ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து இந்த டாரிஃப் விதத்துல நம்ம வந்து அடிபணிய கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து தலைவர்களும் மற்ற கட்சிகளும் எல்லாருமே ஒருமித்த குரல்ல பேசுறாங்க. இன்னொன்னு, சைனா நமக்கு எதிரிதான், இல்லைன்னு சொல்லல, ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ஒரு கோட்பாடு மாதிரி சைனாவும் இந்தியாவை பார்க்கிறது, இந்தியாவும் சைனாவை பார்க்கிறது. அவர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கும் வந்து இதே டாரிஃப், அவங்களுக்கு ஒரு 90 டே ஒரு ரெஃபரண்டம் இருக்கு, அவங்களுக்கு வந்து சரி செய்து சொல்வதற்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சைனா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில் போன்ற நாடுகள் ஒருமித்த குரலோடு பேசுவது என்பது இந்த ஒற்றுமையை வலுப்படுத்துது. இந்த பிரிக்ஸ் கரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த கரன்சியை வரவிடாமல் அட்லீஸ்ட் வருவதற்கு அது ஒரு தடையாக இருந்தது இந்தியா ஒன்றிதான். பிரேசிலுக்கு வேண்டும், சைனா வர வேண்டும் என்று நினைத்தார்கள், ரஷ்யா வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்தியா அதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு காமிக்காம இருந்தாங்க. இப்ப இந்தியாவே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது இந்தியாவும் சரி பிரிக்ஸ் கரன்சி வந்துவிட்டால் நல்லது, அப்படி ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம்ட்டு. அது இல்லைன்னா கூட இந்த 5 நாடுகள், பிரிக்ஸ் தேசங்கள் 5 நாடுகள் மற்ற நாடுகளுடன் டாலரைசேஷன், அதாவது நான் டாலர் மூலமாக என்னுடைய வர்த்தகத்தை செய்ய மாட்டேன், இந்தியா சைனாவுக்கும் நாங்கள் பண்டமாற்று முறையிலேயோ இல்லைன்னா எங்களுடைய கரன்சிலேயே நாங்கள் பண்ணிப்போம். ஏற்கனவே ஈரானோடு நாம் வந்து இந்தியன் ருபி வர்த்தகம் செய்கிறோம். அதே மாதிரி ரஷ்யாவுடன் ரொம்ப காலம் வந்து ருபி வர்த்தகத்துல தான் கச்சா எண்ணெய் வாங்கினோம், இப்ப அதை மாத்திட்டு இருக்கோம், இப்ப டாலர்ல தான் பே பண்றோம். பிரேசிலோட நாம் வந்து ருபி வர்த்தகத்தில் அவரவர்கள் நாட்டு கரன்சியில் நாம் வந்து வர்த்தகத்தை செய்து கொண்டா வந்து டாலரைசேஷன். இப்ப நான் சொன்ன 44% பொருளாதார கூட்டு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த 5 நாடுகள் எங்கள் நாட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% எங்களுடைய வர்த்தகத்தை நாங்கள் டாலர் இல்லாமல் செய்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலே அமெரிக்க பொருளாதாரம் சரியா ஆரம்பிக்கும். ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு சூப்பர் இன்ஃபிளேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஹைப்பர் இன்ஃபிளேஷனுக்கு இன்னும் போகல, ஒரு சூப்பர் இன்ஃபிளேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது
பண மதிப்பிழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. நேற்று வரை அவர்களுக்கு விற்று வந்த ஒரு வாழைப்பழம் இன்றைக்கு 8% அதிகமாக இருக்கிறது. ஒரு டாலருக்கு வித்தது $1.8, $1.08 ஆயிருக்கு என்று அவங்களுடைய குறியீடு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த வரி விதிப்பு என்பதை யார் பேர் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களும், அந்த வியாபாரத்தை செய்பவர்கள் அவர்கள் அதை இது பண்ண போறதில்லை, அதை கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்கள் தான் அதை இந்த காஸ்ட் பேர் பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு விதித்தாலும் இந்திய பொருள் ஒரு அதிக விலையாகும். இதே சைனாலேருந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏற்கனவே சைனாவும் இந்தியாவினுடைய பொருளும் ஒரே விலையில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு 50% எக்ஸ்ட்ரா வரி, சைனாவுக்கு 30% வரி அப்படின்னா 20% கிட்டத்தட்ட காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் சைனாவிலிருந்து வாங்குவது காஸ்ட் எஃபெக்டிவ் என்று நினைக்கக்கூடிய இடம் இருக்கு. இப்ப டெக்ஸ்டைல்லாம் பார்த்தா வியட்நாமுக்கு செல்லும், வியட்நாம் பங்களாதேஷுக்கு அந்த வியாபாரம் செல்லும். நமக்கு அந்த நம்மளிடம் வாங்கக்கூடியது அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே குவாலிட்டி ப்ராடக்டா இருந்தா வியட்நாம்ல இருந்து கிடைக்காத ப்ராடக்ட், ஒரு கல்ச்சரல் ப்ராடக்ட், ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து கிடைக்காது, இந்தியாவில இருந்து தான் வர வேண்டும் என்றால் வேற வழி கிடையாது, இங்கிருந்து தான் வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அப்படியாக நாம் பார்க்கும்போது அமெரிக்க மக்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும். இது இந்தியா கூட வண்டி இருந்ததுன்னா பரவாயில்ல, இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணிடுவாங்க. உலக நாடுகள் அனைத்து மேலும் இந்த டாரிஃப் சொல்லிட்டு எல்லாத்தையும், கனடால இருந்தும் சரி, மெக்சிகோல இருந்தும் சரி, பிரேசில், வெனிசுவேலா போன்றது, இன்னும் சொல்ல போனா சிறு சிறு கண்ட்ரிகள், சிங்கப்பூர் மேல கூட 10% வரி, இந்த மாதிரி அனைத்து நாடுகள் மீதும் இந்த வரியை விதிக்கும் போது என்ன ஆகும், அமெரிக்க பொருளாதாரம் சூப்பர் இன்ஃபிளேஷனை நோக்கி ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்தால் ஹைப்பர் இன்ஃபிளேஷனுக்கு செல்லும். ஹைப்பர் இன்ஃபிளேஷன் போச்சுன்னா நம்ம 1930 ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் என்பது அமெரிக்காவில் மறுபடியும் வருவதற்குண்டான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை தான் அந்த NSAவும் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்னு சொல்லக்கூடியது நேஷனல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். நான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன். அவர் சொன்னது இந்தியாவும் சைனாவும், அதாவது இந்த ரீஜன்ல சைனாவுக்கு செக்காக இந்தியாவை வைத்துக் கொண்டிருந்த அமெரிக்கா இப்ப இந்தியாவும் சைனாவும் கை கூடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானில் அணு ஆயுத கிடங்கில் அமெரிக்க அணு ஆயுதங்கள் அங்கே இருந்தது என்றதே சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பாகிஸ்தான் மேல இருந்த நம்பிக்கை அவர்களுக்கு போச்சு. ஏன்னா பாகிஸ்தானை நம்மள பகடையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் போச்சு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே ஒரு ரீட்ரா பண்ணக்கூடிய இடத்துக்கு ட்ரம்ப் செய்திருக்கிறார். பல 10 ஆண்டுகளாக முயற்சி செய்து மாற்ற முடியாததை இவர் ஒரு 3 மாசத்துல இந்த ஒரு இம்பாக்ட் எடுத்துட்டு வந்துட்டார். அதுதான் ட்ரம்ப்னுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்ல முடியும். அதே நேரத்துல ட்ரம்ப் இந்தியாவையும் சைனாவையும் ஒரே மாதிரி பார்க்கல அப்படின்னு தோணுது. சைனாவோட கொஞ்சம் ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்களோ, நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கான அந்த கால அவகாசம் அதிகமா கொடுத்து இன்னும் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ அங்க வரிய அவர்களுக்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னா சைனாவோட நெருங்கி வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க முடியும்? சைனாவையும் இந்தியாவும் அதே இடத்துல அப்படியே வச்சிருக்கலாம், அதே நேரத்துல இவர்கள் சைனாவோட போலாம், இப்படி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் யோசிக்கிறாரா? கண்டிப்பா ஆகும் மேடம். என்னன்னா, சைனா 2000ஆவது ஆண்டில் பில் கிளின்டன் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்த போது சைனாவை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அது வரைக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், அமெரிக்காவில் ஏற்பட்டு வந்த உற்பத்தி என்பது அமெரிக்காவிலே தான் இருந்தது. 2000ஆவது ஆண்டுகளுக்கு பின் தான் அமெரிக்காவில் எந்த ஒரு உற்பத்தியும் நடக்காமல் அது முழுக்க சைனாவை நம்பி நடக்க ஆரம்பிச்சது. இன்றைய தேதிக்கு அவர்கள் அந்த டாய்லெட்ல யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ முதற்கொண்டு சைனாவை நம்பிதான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய டிபெண்டன்சி சைனாவை நம்பி இருக்கு. இது உதாரணத்துக்கு சொல்ல போனா, அந்த கொரோனா வைரஸ் கோவிட் சமய காலகட்டத்தில் அமெரிக்காவில் $4000 பலருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு கார்டு அமைச்சாங்க, ப்ரீலோடட் கார்டுன்ட்டு. இது எல்லாம் எங்க போய் சேர்ந்ததுன்னு பார்த்தா சைனாக்கு தான் போய் சேர்ந்தது. ஏன்னா இமீடியட்டா அவர்கள் வாங்கக்கூடிய பண்டங்கள், உணவுப் பொருட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, பழங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, மற்ற பொருட்கள் எல்லாமே இது எல்லாமே மேட் இன் சைனான்னு தான் ஆச்சு. ஸோ எல்லாம் அங்கதான் போய் வாங்கினோம்னு வால்மார்ட் முதற்கொண்டு அனைத்து தொழில் நிறுவனங்களும் சைனாவிலிருந்து தான் மிகப்பெரிய அளவுல இறக்குமதி செய்யறாங்க. அவர்கள் அங்கே போன்று வாங்கினதுனால இந்த பணம் என்னெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு மாத காலத்திற்குள்ள எல்லாமே சைனாவுக்கு ஒரு வர்த்தகமாக சேரும். அதனால சைனாவை அவர்கள் நிராகரித்து விட்டு
வர்த்தகத்தை இதே 50% வரியை அவர்களுக்கு போட்டாங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் பண்ணாமே இருந்தது. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கு 40% மேல அவங்களுக்கு வந்து வரி இருக்கு. இது இந்த வரி விதிப்பெல்லாம் வருவதற்கு முன்னாடியே வந்து விட்டது. இன்னும் அது திடீர்னு அவர் வந்து 145% எல்லாம் எடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் திருப்பி அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்ல வச்சு அதுதான் வந்து 90 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. இது நடக்காமல் இருந்தால் கூட, ஏன்னா சைனாவை நம்பிதான் பாதி அமெரிக்கா இயங்குகிறது. இங்கேருந்து வரக்கூடிய செமிகண்டக்டர் இல்லைன்னா வந்து அப்படியே அமெரிக்கா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடும். அதனால வந்து சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதையை கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான பண்டங்கள் என்னன்னு பார்த்தேன்னா, நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், ஜெனரிக் ட்ரக்ஸ் அண்ட் இது எலக்ட்ரானிக் குட்ஸ், இது மூணுத்துக்கும் வரி இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி அந்த வரி பாதிப்பு இல்லை. மென்பொருட்கள் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 240 பில்லியன் அளவுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம், அதுக்கு வரி இல்லை அப்படின்ட்டாங்க. சுத்தமாவே நோ வரி. இது வரைக்கும் இருந்தது கிடையாது, இதுக்கு மேல இருக்க போறது கிடையாது. சோ அதனால அவர்களுக்கு வேணுங்கிற தேவையான பொருட்களுக்கு பாதிப்பு இல்லை, இந்திய வர்த்தகத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆனா ஒரு டெக்ஸ்டைலோ இல்லைன்னா வந்து ஒரு லெதர் குட்ஸோ ஜுவல்லரியோ அமெரிக்க சந்தையில் அவர்கள் வாங்காமல் இருக்க முடியும். இது அத்தியாவசியம் கிடையாது. அந்த அத்தியாவசிய பொருள் இல்லைன்ற பட்சத்துல அதனால இந்தியா மேல ஒரு வன்மம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அடங்க மறுக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய கையை முறுக்கினாங்கன்னா உடனே வந்து அடிபணிந்து இருந்த ஒரு தேசம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதோடு இல்லாமல், பாகிஸ்தானோடு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா நூர்கான் ஏர்போர்ட்ல போயிட்டு நம்ம வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏன்னா இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைத்தது சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல, அந்த நூர்கான் ஏர்போர்ட்டை சுற்றி அமெரிக்கானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதையும் தாண்டி போய் அடித்திருக்கிறோம். அதை வந்து நம்ம மீறி செய்திருக்கோம் என்றால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்று தான் சொல்ல முடியும். அதனாலதான் அமெரிக்கா இந்த ஒரு ரியாக்ஷன் பெருமளவுல இருக்கு. இது வந்து ரஷ்யால நம்ம ஃபியூவல் வாங்குறது என்பது ஒரு வெளியில் சொல்லப்படக்கூடிய காரணங்கள். ரெண்டாவது, 2024 மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று இருந்ததை தாண்டி அவர் வந்து மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தாலும் அதே பாப்புலாரிட்டியில தான் இருக்கார், அதே மிடுக்கோடு தான் இருக்காங்க. ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் என்பதனால் எந்த ஒரு சுணக்கமும் ஏற்படாமல் இருக்கு. அப்படிங்கிற போது அண்ட் யூகே உடனான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ட்ரம்ப்புக்கு தான் எதிர்பார்த்து கொண்டு வந்த நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டுக்கு வந்து நாம் வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்கவில்லை. நான் வந்து ட்ரம்பினுடைய தலையீடுனால நம்ம வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தி வைக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணாத போது அவருக்கு அந்த ஈகோ பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கு என்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் சைனாவையும் இந்தியாவையும் வேறாக தான் அவர்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா சைனாவிடமிருந்து மிக அதிகமாக வருவது அத்தியாவசிய பொருட்கள். அது நின்றதுன்னா அடுத்த நாள்ல இருந்து அமெரிக்கால யாருமே வந்து ஒரு சுகாதாரத்தோட வாழ முடியாது. இந்தியாவில இருந்து வரக்கூடிய சில இந்த ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் தவிர்த்து பார்த்தா அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. அதனால இது வரலைனாலும் பரவாயில்ல, மாற்றி அமைத்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த வர்த்தகம் சம்பந்தமான ஒரு இது போர்னே சொல்லலாம், போர்னு தான் பேசிக்கிற வர்த்தக போர்னு தான். சோ இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏதாவது ஒரு பிரஷர் இருக்குமா? ஏன்னா இதுல நம்ம வந்து அடிபணியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப வேற ஏதாவது அடுத்த பிரஷர் டாக்டிக்ஸ் ஏதாவது இருக்குமா அடிபணிய வைக்க அமெரிக்காவிட்ட? வேற ஏதாவது இருக்கா இன்னும் கைவசம்? கண்டிப்பாக இருக்கும். முதலில் வந்து அமெரிக்க மக்களுக்கு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சூப்பர் இன்ஃபிளேஷன். ஏற்கனவே வந்து அவர்களுடைய அத்தியாவசிய பொருளான கிராசரி விலைகள் ஏறிவிட்டது. இது இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்ததுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அது மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25% அவர்கள் மாதாந்திர செலவு கூடி விட்டதுன்றதான் நிறைய மக்கள் பேசுறாங்க, பொதுமக்கள் பேசுறாங்க. அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ட்ரம்ப்புக்கு இது 2வது டேர்ம். இதுக்கு மேல அவர் தேர்தலை சந்தித்து பதவிக்கு வரப்போறது இல்லை. ஆனா காங்கிரஸ்மேன் இருக்காங்க பாருங்க, அமெரிக்கா காங்கிரஸ், இது 2 வருடத்துக்கு ஒரு தடவை செலக்ட் பண்ணப்படுவார்கள். 2026 அவர்களுக்கு தேர்தல் இருக்கு. இந்த 2026 அவர் தேர்தலை சந்திக்க போகும்போது ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் போய் தேர்தலை சந்திக்கணும். அப்ப மக்கள் கோபத்தை அவர்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும்.
அதனால ரிப்பப்ளிகன் பார்ட்டியே வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு பெருமளவுல நிர்பந்தப்படுத்த ஆரம்பிப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. இது வந்து சும்மா ஒரு ரெட்டரிக்கலா போயிட்டு இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஒரு பாப்புலரா போயிட்டு இருக்குன்றதை தாண்டி இது வந்து மக்களுடைய மாதாந்திர செலவை 20-25% இதனால், இது வந்து இந்தியாவோட செய்வதனால் இல்ல, மற்ற அனைத்து நாடுகளோடு செய்யறதுனால காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஒரு 20-25% அதிகமாகும் பொழுது மக்கள் இதை வந்து ஒரு வேறு விதமா பார்ப்பார்கள். அதனால் காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு செல்லும் போது அதற்கு ஒரு வருடம் முன்னாடியாவது இதை சரி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அடுத்த 26 நவம்பர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால இன்னொரு 2-3 மாதங்களுக்குள்ள இது சரி செய்யப்படவில்லை என்றால் காங்கிரஸ், அமெரிக்கன் காங்கிரஸில் மிகப்பெரிய அளவில் இப்போதைக்கு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் கிடைக்காத ஒரு லக்ஸுரி வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கு. செனட், காங்கிரஸ் அண்ட் பிரசிடென்சி மூணுத்துலயுமே வந்து பிரசிடென்ட்ஷிப் மூணுத்துலயுமே வந்து ரிப்பப்ளிகன் இருக்கிறதுல இப்போ காங்கிரஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அமரும். ஸோ இந்த ஒரு நிர்பந்தம் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுல அவர்கள் கட்சியிலேருந்தே வரும். இந்தியர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்ப எப்படி வந்து 2 நாடுகளுக்கு ஒரு ட்ரையல் முறையில நீங்க வந்து B1 அதாவது விசிட்டர் விசா அப்ளை பண்ணும்போது வந்து நீங்க $15,000 வந்து நீங்க பிணை தொகையா கட்ட வேண்டும், ஓவர் ஸ்டே பண்ணாம இருந்தாதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்றாங்களோ, அதே மாதிரி விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருமளவுல எடுத்துட்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. H1B L1 என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்மளுடைய அந்த கம்பெனிலேருந்து இன்டர்னல் டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய அந்த L1 விசாவாகட்டும், H1B என்று சொல்லக்கூடியது நிறைய கண்ணாபனன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப ஏற்கனவே ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாச்சு, இது பெருமளவுல பேசப்படல. நார்மலா அங்க H1Bல இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பறிப்போனால் அவர்களுக்கு 60 நாட்களுக்குள் வேறு வேலை கிடைக்கலன்னா அவங்க வந்து வீட்டுக்கு திருப்பி சொந்த நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 60 நாட்களுக்குள் நீங்க வேறு வேலை கிடைத்தாலும் இதை ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எடுத்துட்டு போறாங்க. அதாவது திருப்பி இமிகிரேஷன் நேச்சுரலைசேஷன் சர்வீஸ் ஜட்ஜு கிட்ட போயிட்டு எந்த கம்பெனி உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் பண்றாங்களோ, நாங்களே இந்த H1B ஸ்பான்சர் பண்றதுன்னா அவங்க சோன் அஃபிடவிட் கொடுக்கணும். நாங்க இல்லைன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடி ஷாப்பர்ட்ட போயிட்டு அந்த H1B ஒண்டி ஸ்பான்சர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, முடிஞ்சு போயிடும். இது சோன் அஃபிடவிட் என்று ஒரு சொல்லக்கூடிய இந்த பிரமாண பத்திரம்லாம் தேவையில்லை. இப்போ அந்த பிரமாண பத்திரத்தை எடுத்துன்னு வந்து இந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. அப்போ இந்திய மக்கள் H1Bல இருக்கக்கூடியவர்கள் வேலை போனால் திரும்பி வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அவர்களுக்கு கிரீன் கார்டு கொடுப்பதை வந்து நிறுத்தி வைப்பாங்க, இல்லைன்னா வந்து டிலே பண்ணுவாங்க. கிரீன் கார்டுல இருந்து சிட்டிசன்ஷிப் போறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிரீன் கார்டு கொடுத்துட்டாலே அவர்களுக்கு வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் வந்துடும், விசா தேவையில்லை, அவர்கள் இங்கே வேலை செய்யலாம். ஆனால் கிரீன் கார்டு வாங்குவதற்கு உண்டான நிர்பந்தங்கள் அதிகமாக்கப்படும். இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பல டூரிஸ்ட் என்றோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் அங்க போறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் கால அவகாசத்தை நீங்க வந்து முந்தியெல்லாம் 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்க, 6 மாசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம். ஸோ இந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை விட பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திட முடியாது. ஏன்னா சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ச்சூன் 500 சொல்லக்கூடிய நிறுவனங்கள்ல 400 நிறுவனங்கள் இந்தியாவில் ஏற்கனவே அவர்களுடைய மென்பொருள் சாஃப்ட்வேர் ஷாப் இங்க வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓவர் நைட் மாற்ற முடியாது. ஒரு டெக்ஸ்டைல நீங்க பங்களாதேஷ்ல இருந்தோ வியட்நாம்ல இருந்தோ வாங்க முடியும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நீங்க இம்மீடியட்டா சைனால இருந்தோ பிலிப்பீன்ஸ்ல இருந்தோ வியட்நாம்ல இருந்தோ நீங்கள் மாற்ற முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து அவர்களுக்கு டிஸ்ரப்ஷன் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் இந்த தடைகள், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து கொஞ்சம் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தையோ இல்லைன்னா ஒரு கஷ்டங்களையோ ஏற்படுத்த முடியும். தவிர அதை தாண்டி மிகப்பெரிய அளவு எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை நம்பி நாம் இல்லை. நம்மளுடைய பொருளாதாரம் இன்டர்னல் கன்சம்ஷன் தான் நமக்கு 60%, மீதி 40% தான் நம்மளுடைய வெளிநாட்டு சந்தையை நம்பி இருக்கக்கூடியது. அதனால அதுவும் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது 2% தான். இந்த 2% ஒண்ணுமே இல்லவே இல்லைன்னு சொன்னா கூட நம்மளால வந்து அதை வந்து சர்வைவ் ஆக முடியும். அதனால இது ஒரு ஆனா வந்து ட்ரம்ப்னுடைய ஈகோ இதை அனுமதிக்காது. ஏதாவது ஒரு விதத்துல பால் போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப அலாஸ்கா மீட், அதாவது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் மீட் பண்றாங்களே, அதுல இந்தியா தொடர்பாகவும் ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உக்ரைன் தாண்டி அது அங்க எங்கேயாவது ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரோல் பண்ணுவாங்களா ரஷ்யா?
ரஷ்யாவிடம் போயிட்டு என்ன சொல்லலாம், நீ அவங்களுக்கு கச்சா எண்ணெய் விற்காதீங்கன்னு வேணா சொல்லலாம். அப்போ அவர் ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த கச்சா எண்ணெய் விற்க வேணாம்னா அதுக்கு உண்டான பணத்தை நீ கொடுத்தீங்கன்னா நான் விற்காம இருக்கேன்னு சொல்ல போறாங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்தியாவுமே என்ன சொல்லும், எனக்கு $30 பில்லியன் வருடத்திற்கு இதனால நான் சேவ் பண்றேன், அந்த $30 பில்லியன் நீங்க எனக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, நான் ரஷ்யாவிடமா வாங்காம இருக்கேன்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ இது வந்து ஒரு சாங்ஷன்ஸ் எடுத்துன்னு வரலாம். அதாவது ரஷ்யாவிடமிருந்து நீ வாங்கினால் உன்மேல் நான் சாங்ஷன் இந்தியாவில் மேல் சாங்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று வேணா செய்யலாமே தவிர, அதை தாண்டி வந்து ரஷ்யாவை நிர்பந்திக்க முடியாது. அதுவும் புட்டினும் மோடியும் ஒரே டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் என்று சொல்லலாம். அவர்கள் வந்து ஒருமித்த அளவுல தான் இருப்பாங்க. தே வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் தேர் நேஷன். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இஸ்ரேலும் இந்தியா கூட தான் ஒரு மறைமுகமாக இருக்கும். இஸ்ரேலும் அமெரிக்காவில் இதுக்கு பல ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்தியாவுடன் மிகப்பெரிய அளவில் நட்புல இருக்கிறதுனால அவர்கள் வந்து இந்த பினான்சியல் கேபிட்டல்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல இந்த லாபியிஸ்ட் வந்து இது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் உண்டு அமெரிக்காவில். அவர்கள் அங்க உட்கார்ந்து நமக்காக வந்து சில முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். ரஷ்யாவில் இந்தியாவை பற்றின ஒரு பெரிய பேச்சு வராது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நீ வந்து இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, S-500 நீங்க கொடுக்காதீங்க வித் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வரலாம். அது வந்து என்னன்னா அதுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்தாக வேண்டும். அப்படி ரஷ்யாவை நிர்பந்தித்து இன்னைக்கு அது ஒரு டிலே பண்ணுங்க, நீங்க கொடுக்க வேணான்னு கூட இல்ல, அதை ஒரு 2 வருட காலம் டிலே பண்ணுங்க, இல்ல பேச்சுவார்த்தையிலே இருங்க, ஒரு ஏதாவது ஒன்று வந்தா கூட அதற்கு அமெரிக்கா கொடுக்க வேண்டிய விலை மிகப்பெரியதாக இருக்கும். அந்த விலையை வந்து ட்ரம்ப் கன்சீடு பண்ணுவாரா? அப்படி அது கன்சீட் பண்ணார்னா அவருடைய ஸ்டேச்சர் இந்த உலக நாடுகளில் மிக தாழ்ந்த இடத்துக்கு, அவருடைய பாப்புலாரிட்டி மிகப்பெரிய அளவில் குறையும். அதை அவர் அதை செய்வாரான்னு தெரியாது. இந்த இந்தியாவுடனான இருக்கக்கூடிய ஒரு ஈகோ ஹேசல வந்து அவர் அப்படி செய்வாரான்னு தெரியல. இது என்னன்னா நிக்சன் அண்ட் இந்திரா காந்திக்கு நடுவில் இருந்த ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி தான் இப்ப ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா அப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஈகோ ஹேசல் இருந்தது. இப்போ ட்ரம்ப்புக்கு ஒண்டிதான் அது இருக்கே தவிர அமெரிக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அது இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், பலரும் தே ஆர் வாய்ஸிங் அவுட். ட்ரம்ப் செய்வது தவறு என்பதை பலரும் அதை வந்து வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோ பிசினஸ் பீப்புளுக்கோ ட்ரம்ப் செய்வது சரி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற வழி இல்லாம அதை வந்து அதை பத்தி எதிர்த்து போக மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் தே ஆல்சோ நோ ஒரு 1 மாதம் 2 மாத காலத்துல இது வந்து நீர்த்து போய்விடும் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டே ரிப்பப்ளிகன்ஸ் ஓட்டு கேட்க போகும்போது பொதுமக்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான். அது ஏற்கனவே ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கும் பை நவ். ஏன்னா எல்லா நாட்டிலுமே இருக்கக்கூடிய ஒரு வடிவேல் சொல்ற மாதிரி, நான் அரசியல்வாதி, எனக்கு ஒரு நரம்பு அதிகம் சொல்ற மாதிரி அந்த ஊர் அரசியல்வாதிகளுக்குமே அந்த ஒரு விஷயம் உண்டு. அவர்கள் வந்து நிர்பந்தித்து மாற்றுவார்கள். ஆனால் ஒரு 2-3 மாத காலம் தான் நான் இதை வந்து ஒரு பெரிய இந்த ஸ்டாண்ட் ஆஃபா பார்க்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன கன்செஷன் இந்தியா கொடுக்கும், உடனே அவர் வந்து எல்லாத்தையும் நான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்க. So that is what it will happen என்ன பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதுவும் இது 2-3 மாசம் தான், ஒரு குறுகிய காலம் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் மெசேஜையும் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.